பர்மிட்டட் பர்பஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட அங்க என்னன்னா அறநிலைத்துறை இதுக்கு இன்வால்வ்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய தர்மகர்த்தா, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க ஒரு முடிவெடுத்து அதை கமிஷனர்கிட்ட தெரிவிச்சு, கமிஷனர் மக்கள்கிட்ட ஒரு தெரிவிக்கிறார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. அப்புறம் ஆட்சி மனை இருக்கா அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஹியரிங் கேட்கிறாரு. அப்புறம் there is a go ahead for that. ஆனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுதா? சுத்தமாக பின்பற்றப்படுவதில்லை. இப்ப நான் 2021 ஒரு 10 கல்லூரிகள் எதிர்த்து வழக்கு போட்டேன். அதுல கோர்ட்ல நாங்க 4 காலேஜ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம், மாணவர்கள்லாம் சேர்ந்து விட்டார்கள் என்று பொய் சொன்னார். அதனால நீதிமன்றம் அரசாங்கம் சொல்லுது பொய்யா இருக்காதுன்னு நினைச்சு 4 கல்லூரிகள் சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர், இந்த வழக்கின் விசாரணைக்கு உட்பட்டு 4 கல்லூரிகள் தொடங்க பாக்கி 6 கல்லூரிகள் நிறுத்தி வைத்து விட்டார். இன்று வரை அவர்களால் அந்த கல்லூரிகளை ஆரம்பிக்கும் 6 கல்லூரிகள். இதெல்லாம் கோயிலோட நிதியில. கோயில்ல இருந்து நிதி. நான் என்ன கேட்கிறேன், இப்ப பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ தட். சட்டம் நமக்கு தெரியும், அதோட இன்டென்ஷன் என்ன, இன்டென்ட் ஆஃப் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் பொதுமக்கள் கோயில் காசு தானே 4 பேர் படிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்றது ஒரு 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 காமன் கொஸ்டினாக இருக்கு. இதற்கு உங்களோட பதில் என்ன? இப்போ கபாலி கோயில் மயிலாப்பூர் பிரசித்தியான கோயில். அது சிவன் கோயில், சைவ சமயத்தை சார்ந்த கோயில், எல்லாம் தெரியும். அந்த கோயிலுக்கு 842 கிரவுண்டு சென்னையில் மயிலாப்பூர் பக்கத்துலேயே இருக்கு. 842 ஏக்கர்ஸ். ஆமாம், 5000 கோடி 8000 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்கு. அதுலேயே சரியான வருமானம் வரல. அந்த கோயிலுக்கு பெரும் இன்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்டியல் பணம், அங்கங்கே கடை வாடகை, அப்புறம் அந்த கியூவில் நின்று போகாமல் தர்ம தரிசனம்னு ஒன்று இருக்குது, அதர்ம தரிசனம்னு ஒன்று இருக்குது, அப்படி ஒரு பணம் வருது. அப்புறம் அபிஷேக கட்டணம் அந்த இப்போது இப்படிலாம் மிஞ்சி போனாலே அது 8 கோடி 9 கோடி தான் வரும். 10-11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கொளத்தூர்ல, அதாவது கபாலி கோயிலோட அந்த சொத்தை யூஸ் பண்ணி சிஎம்மோட கான்ஸ்டிட்யூவன்சில ஒரு செக்யூலர் ஒர்க் மாதிரி இந்த கொண்டு வராங்க. முதல்வரை முன்னிறுத்தி அவர் வைத்து திறந்து அவர் படத்தை எல்லா இதுலையும் வைத்து திறக்கும் போது ஜனங்களுக்கு என்ன தெரியும், தன்னுடைய தொகுதியில் ஒரு கல்லூரியை தொடங்கி வைக்கிறார் முதல்வர், வேலை செய்யலாம் அப்படிதான். ஆனா கபாலி கோயிலுக்கும் குளத்தூருக்கும் என்ன சம்பந்தம்? அங்க நிலைமையே கிடையாது கபாலி கோயிலுக்கு.